ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு ஒரு சூப்பரான மசாலா குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி லஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா ஒன்றும் மிச்சம் இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா மண்ணெல்லாம் கழுவிட்டு குக்கரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணியும் விட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசிலுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருளும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா நிலம் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்சு வந்துடுச்சு. சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதங்கணும். இப்போ ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் வதக்கும் போது கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கணுன்னா டக்குன்னு பச்சை வாசனை போயிடும். 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோல் நீக்கி எடுத்து வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காரம் தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா 2யும் கலந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம், அதனால் நல்லா மசிச்சு விடணும். உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடெல்லாம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். குழிப்பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிக எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இட்லி மாவு வீட்டில் தோசை இட்லிக்கெல்லாம் மாவு அரைப்போம் இல்லையா, அதையே எடுத்து புளிக்க வச்சுருந்தேன். உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பஞ்சு மாதிரி எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லா குழியிலையும் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு விட்டுக்கலாம். இப்போ மாவுக்குள்ளேயே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி ஸ்பூனில் எடுத்து பணியார குழியில் வச்சுக்கலாம். எல்லா குழியிலையும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மசாலா உருண்டையே டைரெக்டாக வச்சு அதுக்கு மேலே மாவு ஊற்றினோன்னா வெளியெல்லாம் போயிடும். இப்போ எல்லா பணியாரமும் நல்லா செவந்து வந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. நல்லா திருப்பி விட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா தகன்னு சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற இட்லி தோசை மாவுலேயே இந்த மாதிரி சூப்பராக மசாலா போட்டு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.